வைக்க முடியும். நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது, நிறைய பேர் என்ன பண்றோம், லைஃப் இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீட்டு திட்டம். எல்லாரும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் என்னன்னா, உயிரோடு இருக்கும் போது நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கூட உள்ளவங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு தொகையை கொடுப்பாங்க. அது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்மளுக்கு மரண காப்பீட்டு திட்டம்னு ஒன்று வேணும். நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கணும்ல, கிடைக்குமா? நம்ம மரிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா, கிடைக்காதா? இது ஒரு கஷ்டமான கேள்வி இல்லையே. நீங்க மரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இங்க சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்துல சேர்த்து வைங்க. அப்ப நீங்க பரலோகத்துக்கு வரும்போது அது எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், அது இருக்கும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். நம்ம என்ன பண்றோம்னா, இங்க இருக்கிற இப்ப வாழ்கிற ஒரு 80 வயசோ 50 வயசுல இருந்து 80 வயசுக்குள்ள வாழ்கிறோம்னு வைத்துக்கோங்க. இந்த 80 வயசுக்கு நம்மளால எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வைக்கிறோம். 1000 வருஷம் வாழ போற இடத்துக்கு ஒண்ணுமே என்ன பண்றது இல்லை, சேர்த்து வைக்கிறது இல்லை. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன். 10 நாள் நீங்க கஷ்டப்படணும், ஆனா அடுத்த வர 1000 நாள் நீங்க நல்லா வாழ்வீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், 10 நாள் நல்லா வாழுங்க, 1000 நாள் கஷ்டப்படணும். எந்த ஆப்ஷன் நீங்களாம் எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தான் எல்லாருமே எடுப்போம். ஏன்னா 10 நாள் கஷ்டப்படுறது ஒரு மேட்டரா தெரியாது. ஏன்னா 1000 நாள் என்ன பண்ண போறோம், நல்லா வாழ போறோம். ஆனா ஒரு கவலைக்கரமான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம கிறிஸ்தவர்கள் இப்ப இருக்கிற 80 வருஷத்துக்காக நல்லா வாழணும்னு எல்லாம் பண்ணிட்டு 1000 வருஷத்துக்கு எதுவுமே சேர்த்து வைக்காம நம்ம போறோம். எல்லாருமே ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷனை தான் சூஸ் பண்றோம். இங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வைக்கிறோம். பரலோகத்துக்காக ஒண்ணுமே என்ன பண்றது இல்லை, சேர்த்து வைக்கிறதே இல்லை. இன்னொரு தடவை சொல்லுங்க, பரலோகத்துக்காக சேர்த்து வைக்கிறதே இல்லை. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னெல்லாம் சம்பாரிச்சு எவ்வளோ வேலை செஞ்சு மணிக்கணக்கில் தூக்கம் இல்லாமல் என்னதான் செஞ்சு எவ்வளோ சம்பாரிச்சாலும் இன்னும் 200 வருஷம், நான் ஒன்றும் நிறையா கூட சொல்லலாம், 500 வருஷம் கூட சொல்ல, வெறும் 200 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு தெரியாத ஒருத்தவன் தான் உங்கள் வீட்டில் குடியிருப்பான். உங்களுக்கு தெரியாத ஒருத்தவன் தான் நீங்கள் சம்பாரித்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையிலே அவனை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒருத்தன் 200 வருஷத்துக்குள்ளேயே நீங்க கட்டின வீட்டில் உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாரு, வாழ்வார். இன்னும் 200 வருஷம் தான். 200 வருஷம் கூட நான் 200 வருஷன்றது கொஞ்சம் அதிகமாக சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க கட்டின வீடு, கஷ்டப்பட்டு உயிரை விட்டு கட்டின வீட்டில் யார் தான் இருப்பா, உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ணுவார், வாழ்வார். நீங்க எவ்வளோதான் சம்பாரிச்சு வச்சாலும் உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் தான் என்ன பண்ணுவார், அதை எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் இந்த 80 வயசுல நான் இவ்வளோ சேர்க்கணும், அவ்வளோ சேர்க்கணும், இவ்வளோ ஓடணும், அவ்வளோ வேலை செய்யணும், இதை இது பண்ணணும், அதை இது பண்ணணும்னு சொல்றது தான் முக்கியமாக இருக்குது ஒழிய 1000 வருஷம் வாழ போகிறோமே அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணல, இன்னும் ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை. அங்கே ஒரு பொக்கிஷமும் நம்மளுக்கு இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். மறுபடியும் வாசிக்கலாம் அதே வசனத்தை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் திருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது திருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்ம ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பொக்கிஷங்களை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இருதயம் தானாவே எங்க தான் இருக்கும், ஆண்டவருடைய ராஜ்யங்களுக்கான காரியங்களுக்காக தான் இருக்கும். அதனால தான் சொல்றாரு, உங்க இருதயம் எங்க, உங்க பொக்கிஷம் எங்க வச்சிருக்கீங்களோ அங்கதான் உங்க இருதயம் என்ன பண்ணும், இருக்கும். உங்க வாழ்க்கையில இப்போ உள்ள உங்க சரீர பிரகாரமான காரியங்களுக்காக நீங்க பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க இருதயம் எங்க தான் இருக்கும், இங்கேதான் இருக்கும். அதே ஆண்டவருக்குரிய காரியங்களுக்காக நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னா நம்ம இருதயம் எங்க இருக்கும், அவருடைய இடத்துல இருக்க. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கலாம் 15வது வசனத்திலிருந்து. பிலிப்பியர் 4:15. மேலும் பிலிப்பியரே, கரெக்ட் தான், வாசிங்க. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிலிப்பியருக்கு எழுதுறாரு பவுல், எழுதும்போது சொல்றாரு, எனக்கு வேற எந்த சபையும் என்ன பண்ணல,
கொடுத்தல் வாங்கல என்னோட ஈடுபடவே இல்லை. எனக்கு நான் ஊழியம் செய்யும் போது எனக்கு யாருமே என்ன பண்ணல, ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, 16வது வசனம். நான் தெசலோனிக்காவில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். தெசலோனிக்கால நான் இருக்கும் போது எனக்கு என்ன பண்ணீங்க, 2 தரம் அனுப்புனீங்க. அது மட்டும் சொல்லாம 17வது வசனத்துல சொல்றாரு, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அவர் என்ன சொல்றாரு, நான் உபகாரத்தை நாடல, எனக்கு நீங்க கொடுப்பீங்கன்றதை நான் என்ன பண்ணல, நாடல. ஆனா உங்க கணக்கு பெருகிறதுக்கு என்ன பண்றேன், நான் நாடுகிறேன். இந்த கணக்கு எங்க இருக்குது, பரலோகத்துல இருக்குது. உங்க கணக்கு பெருகிறதுக்கு எங்க என்ன பண்றாரு பவுல் சொல்றாரு, நீங்க எனக்கு கொடுத்தீங்கல்ல அதெல்லாம் நான் நீங்க கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கலாம், ஆனா உங்க கணக்கு என்ன பண்ணுது, ஒரு இடத்துல பெருகி கொண்டே இருக்குது, அதை தான் நாடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கொலோசியர் 3வது அதிகாரத்துக்கு வாங்க, 23வது வசனம். 23, 24 வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அடுத்த வசனம், அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். இல்ல 24வது வசனத்துல போதும், எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள். நீங்க எதை செஞ்சாலும் யாருக்கு செய்றீங்களா, கர்த்தருக்கு என்று செய்றீங்க. அதே மத்தேயு 10வது அதிகாரத்துக்கு வாங்க, 42வது வசனம். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அது எங்க ஆடாயிருக்கு, அவனுடைய பலம் எங்க ஆடாயிருக்கு, பரலோகத்துல ஆடாயிருக்கு. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு என்ன பண்றாரு, கணக்கு பார்க்கிறார் ஆண்டவர். நம்ம கணக்கு பார்க்காம கொடுக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, கணக்கு பார்க்கிறார். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்றது கண்டிப்பா அவர் என்ன பண்றாரு, கணக்கு பார்க்கிறாரு. ஏன்னா நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், எல்லா இடத்துலையுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா அவரோட கால்குலேஷன் எதுவுமே பிளஸ்லயே இருக்காது. இப்போ 1+1 அவரோட கால்குலேஷன் கிடையாது, 2+2ன்றது கால்குலேஷனே கிடையாது. அவரோடது என்ன கால்குலேஷன், எல்லாமே மல்டிபிளிகேஷன் தான். நீங்க 1 கொடுத்தீங்கன்னா அது என்னவா தான் வரும், 10 தான் வரும், 5 வரும், 10 வரும். 10 கொடுத்தீங்கன்னா அது என்ன வரும், 100 வரும், 1000 வரும். அவரோட கால்குலேஷன் எல்லாமே என்னது, மல்டிபிளிகேஷன் தான். பாப்பா பிறந்தப்ப எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க எல்லாரும் சேர்ந்து, எங்க அக்கா கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த செல்ல மகள் திட்டமா, செல்வ மகள் திட்டம், ஏதோ ஒன்று ஒரு திட்டமா. அந்த திட்டத்தில் என்ன பண்ணலாமா, இப்போ பெண் குழந்தை பிறந்தா அதில் நீங்கள் மாதம் மாதம் என்ன பண்ணலாமா, காசு போட்டால் அவளுக்கு 21 வயசு ஆகும், 3 வயசு ஆகுது, அவளுக்கு 21 வயசு ஆகும்போது இது நீங்கள் வந்து 10,000 போட்டிருந்தீங்கன்னா அது என்னவா வரும், ஒரு 20,000 ரூபா அது என்னவா வருமா, டபுளாக வருமானு சொல்ல முடியாது. இப்படி சரி, ஒரு நீங்கள் 10,000 போட்டிருந்தீங்கன்னா ஒரு 15,000 என்ன ஆகுமா, அது மல்டிப்ளை ஆகி வருமா. எனக்கு கேட்டோன்னே 10,000 போட்டால் 15,000 வருமா, பரவாயில்லையே 5,000 லாபமாச்சு. என்ன பண்ணிட்டு அப்பயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக 1,000, 2,000 என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, உள்ளே போடுறது. இது எப்போ கிடைக்கும் எனக்கு, அவளுக்கு 21 வயசு ஆகும்போது தான் என்ன பண்ணுவான், அது எனக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அதை என்னாலே எடுக்க முடியாது. அதை நான் நோக்கி பார்த்து நான் என்ன பண்ணுறேன், இப்போவே என்ன பண்ணிட்டு இருக்கேன், மாதம் மாதம் அவளுக்கு கையில் ஏதாவது காசு வந்தால் நான் என்ன பண்ணுறது, போடுறேன். எப்போ 21 வயசில் அவளுக்கு கிடைக்கும், அது எனக்கு கிடைக்காது, யாருக்கு தான் கிடைக்கும், அவளுக்கு தான் கிடைக்கும். இப்போ அதை பார்க்குறேன்னா என் வாழ்க்கை பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதுக்கு நான் இப்போ கால்குலேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பண்ணணுமா பண்ணக்கூடாதா, கண்டிப்பாக பண்ணணும். இப்போ முக்கியமான காரியத்துக்குள்ளே வரலாம். எப்படி பரலோகத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இதுதான் மெயினான இன்னைக்கு கேள்வி. பரலோகத்தில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, முதல்ல காரியம் வாசிங்களா, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பேங்க் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு கேட்கிற மாதிரி பரலோகத்தில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா முதல்ல என்ன இருக்கணும், விசுவாசம் இருந்தாதான் உள்ளே விடுவாங்க. அவர் கண்டிப்பா பலன் அளிப்பாருன்னு நம்ம விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க இன்னொரு தடவை, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிச்சாதான் நீங்க அக்கௌண்ட்டே என்ன பண்ண முடியும், ஓப்பனே பண்ண முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவருடைய பலனை நம்ம அடைய முடியாது. முதல்ல விசுவாசம் இருந்தாதான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பனே பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம்.
1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். எதை செய்கிறோம்? முதல்ல இருக்குது என்னது? பந்தயத்தை போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். ரெண்டாவது காரியம் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? இச்சையடக்கம் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு அடக்கம் இருக்கணும். ஒலிம்பிக்கில் ஓடின உசைன் போல்ட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை. அவர் தான் 100 மீட்டரும் 200 மீட்டர்லையும் இன்னைய வரைக்கும் அவரோட ரெக்கார்டை யாருமே இன்னும் பிரேக் பண்ணல. அவர் ஓடுனது அவ்வளோ வேகமாக ஓடினார். இன்னை வரைக்கும் யாராலையும் அந்த அவரோட நம்பர் கிட்ட வரவே முடியல. அவர்கிட்ட கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் எப்போ ட்ரைனிங் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டால், எப்போ ஓட ஆரம்பிச்சாருன்னா 3 வயசில் ஓட ஆரம்பிச்சாராம். எத்தனை வயசில்? 3 வயசில். 3 வயசில் ஓடினவர் 14 வயசுலேயே அஃபிஷியலாக என்ன பண்ணிட்டார்? கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண அளவுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டார். கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? அவருக்கு ட்ரைனிங்க்கு காசு கொடுத்துச்சு, சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துச்சு, எல்லாத்துக்கும் காசு கொடுத்து எத்தனாவது வயசுலேயே? 14வது வயசுலேயே காசு கொடுத்து அவரை ஓட வச்சுச்சு. இதில் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வேலை, கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பார்த்துக்கும். அவருடைய வேலை என்னன்னா, ஒழுங்காக சாப்பிடணும், ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணணும், ஒழுங்காக தூங்கணும், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அதே திருப்பி பண்ணணும். அவ்வளோதான் அவருடைய வேலை. என்ன பண்ணணும்? ஒழுங்காக ட்ரெயின் பண்ணணும், ஒழுங்காக சாப்பிடணும், ஒழுங்காக தூங்கணும். இந்த 3 விஷயம் அவரோட வேலை. நான் பார்த்தேன் அவருடைய சாப்பாடு. அவர் ஒரு இதில் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு காலைல என்ன சாப்பிட்றாரோ அதே தான் நாளைக்கு காலைல சாப்பிடுவார், நாளைக்கு காலைல என்ன சாப்பிட்றாரோ அதே தான் அடுத்த நாள் காலைல சாப்பிடுவார், இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்றாரோ அதே தான். அவர் எக்ஸ்ட்ராவாக ஒரு வெங்காயமோ ஒரு வாழைப்பழமோ ஒன்று கூட எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்புக்கு என்ன தேவையோ அதை தாண்டி ஒரு டம்ளர் ஜூஸ் கூட என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது என்ன பண்ணும்? அவங்க உடம்புக்குள்ளே போய் ஏற்கனவே அவனுக்கு எவ்வளோ தேவையோ அது கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அவனோட உடம்புல என்ன பண்ணும்? தேவையில்லாத ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவனோட ஸ்பீடு என்ன ஆகும்? குறையும். ஸ்பீடு குறையுன்றதுனால எவ்வளோ அவனுக்கு தேவையோ அவ்வளோத்தோட கரெக்டாக நிறுத்திடும். டாக்டர் சொல்லிடுவாங்க, நீ இவ்வளோ தான் சாப்பிடணும்னா இவ்வளோ தான் சாப்பிடணும். தேவையில்லாமல் ஒரு இருமல் மருந்தை கூட குடிக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா இருமல் மருந்தில் ஏதாவது என்ன இருக்கும்? ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்ட ஏதாவது ஒரு ட்ரக் இருக்கும். அந்த ட்ரக் என்ன பண்ணிடும்? இவங்களோட உடம்புக்குள்ளே போய் இவனை ஏதாவது உடம்பு சரியாக ஆக்கிருச்சுன்னா அவனால் என்ன பண்ண முடியாது? பந்தயத்துக்கு போக முடியாது. ஒரு உலகத்தில் உள்ள ஒரு கிரீடத்துக்காக ஓடுகிறவன் இவ்வளோ கட்டுப்பாட்டோடு இருக்கிறாங்கன்னா, பரலோக கிரீடத்துக்காக ஓடுகிற நம்ம எவ்வளோ கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். அதுதான் இச்சை அடக்கம். ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்குதுன்னு தெரிஞ்சால் அதை உடனே நிறுத்தணும். ஏன்னா அது எதை பாதிக்குது? நித்திய கிரீடத்தை பாதிக்குது. அதை நிறுத்தினாதான் நம்மளுக்கு இச்சை அடக்கம் இருக்கும். அந்த இச்சை அடக்கம் இருக்கிறதுனால தான் சொல்கிறாரு இங்கே, அந்த நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி எதை செய்கிறோம்? இச்சை அடக்கமாக இருக்கிறோம். அதான் ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் மத்தேயு 25வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 25:20. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் அப்பொழுது 5 தாளத்தை வாங்கினவன் வேறு 5 தாளத்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளத்தை சம்பாதித்தேன் என்றான். போதும். ஆண்டவர் உங்களுக்கு 5 தாளந்தை கொடுத்தாருன்னா அதை 10 தாளந்தாக மாற்றுகிறதுக்கு நம்மளுக்கு ஞானம் வேண்டும். இன்னொரு தடவை சொல்கிறேன், உங்களுக்கு 5 தாளந்தை ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா அதை எங்கே யூஸ் பண்ணி அதை 10ஆ மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஞானம் வேண்டும். உங்களுக்கு பரலோகத்தில் உங்களுடைய ஐஸ்வர்யம் அதிகமாகணும்னா இங்கே உங்களுடைய தாளந்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டான இடத்துல எங்கே வைக்கணுமோ அதை அங்கே என்ன பண்ணணும்? வைக்கணும். யாருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். யாருக்கு உதவி செய்யணுமோ அதை உதவி செய்யணும். அதை உதவி செய்யும் போது 10ஆக இருக்கிற தாளந்தை என்னவா மாறும்? 5ஆக இருக்கிற தாளந்தை எத்தனாவா மாறும்? 10ஆக மாறும். கரெக்டான இடத்துல என்ன பண்ணணும்? உங்களுடைய தாளந்தை வைக்கணும். தாளந்தை ஆண்டவர் கொடுத்ததை உள்ளே புதைச்சி வச்சுருந்தா என்ன ஆகும்? அவர் என்ன சொன்னார்? ஒரு தாளந்து உள்ளொன்றையும் கொடுத்து, இங்கே வா உன்னோட வாங்கி யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஏற்கனவே 5 தாளந்து இருக்காம பாருங்க, அவன் கையில் கொடுத்து நீ என்ன பண்ணு, இந்த 1 தாளந்து இன்னும் என்ன பண்ணு, ஒரு தாளந்து இன்னும் என்ன பண்ணு, அதிகமாக்குன்னு அவன்கிட்ட என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு பரலோகத்தில் கணக்கு அதிகமாகணுமா? உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்க தாளந்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்துங்க. ஒழுங்காக எங்கே தேவையோ அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுங்க. மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனம்.
என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். அதை செய்யறதுக்கு என்ன கொடுக்கணுமா? என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ. வேதம் என்ன சொல்லுது? எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டி விடுங்க அப்படின்னா சொல்லுது. என்ன சொல்றாங்க? இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கணும். யாரையுமே என்ன பண்ணல, உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் வெளில அடிச்சு விரட்டுங்கன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, என்னோட இடத்துக்கு வேற யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, வந்து விட கூடாது. எனக்கு முதல் இடம் கொடுக்குறேன்னா அந்த இடத்துல தான் நான் இருப்பேன். என்னை கீழே இறக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. ஆபிரகாம்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா உன் மனைவியை கொண்டாந்து பலியிடுன்னு சொல்லியிருந்தா ஒரு நிமிஷம் கூட யோசிச்சிருக்க மாட்டான். அவர் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள பலியிட்டு முடிஞ்சிருச்சு வேலைன்ட்டு வந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, அதை சொல்லவே இல்லை. அவர் ஏன் ஈசாக்கா கேட்டாருன்னா, 100 வருஷம் வெயிட் பண்ணி வந்த ஈசாக்கு மேலே இவனுடைய பாசம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவருடைய இடத்துக்கு அளவுக்கு இவன் யாரை கொண்டு வந்துட்டான்? அவன் பிள்ளையாகிய ஈசாக்கை கொண்டு வந்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் எனக்கு போட்டிக்கு வரான். இவன் யாரை கொண்டு வந்துட்டான்? ஈசாக்கு ஆண்டவருக்கு போட்டியா இவன் என்ன பண்ணிட்டான்? கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லாரு, ஈசாக்கு என்கிட்ட கொடு. வேற யாரை கேட்டிருந்தா 100 ஆடை வெட்டுன்னா என்ன பண்ணியிருப்பான்? அவன் ஒரு கொஞ்சம் கூட அவன் யோசிச்சிருக்க மாட்டான். இப்போ பிள்ளையை கொடுனோடனே இவனால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஏன்னா இவன் எங்கே கொண்டு வந்துட்டான்? பிள்ளைய தேவனுடைய லெவலுக்கு என்ன பண்ணிட்டான்? கொண்டு வந்துட்டான். ஆனாலும் அவனை ஏன் நம்ம வந்து விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்கிறோன்னா, செஞ்ச தப்பை என்ன பண்ணிட்டான்? உணர்ந்துட்டு சொல்கிறான், பரவாயில்ல என் பிள்ளை ஆண்டவர் கொடுத்த பிள்ளை தான். என்ன பண்ணுறான்? கையே ஓங்கிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, போதும் போதும், உனக்கு வச்ச டெஸ்ட் அவ்வளோதான். நீ டெஸ்ட்டில் என்ன பண்ணிட்ட? பாஸ் ஆகிட்ட. சில நேரங்களில் நம்மளுக்கு என்னமோ அப்படி தான் தோணும். ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் எடுத்துக்க போகிறாரோ அப்படின்னு தோணும். ஆண்டவர் சொல்கிறது, இதெல்லாம் டெஸ்ட்டு. நீ யாருக்கு முதல் இடம் கொடுக்குறன்றது டெஸ்ட். உனக்கு பரலோகத்தில் இது உண்டாகும், உனக்கு பரலோகத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகணுமா, என்ன பண்ணு, முதல்ல கொண்டாந்து நிறுத்து. அந்த வசனத்தை பாரு, எல்லாத்தையும் எனக்காக என்ன பண்ணு, விட்டு விடு. அப்போ 100 என்ன பண்ணுவார்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுவான். அடுத்ததாக போகலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஏன்? என்னுடைய நாமத்தினால உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். எதனால? என் நாமத்தினால. உங்களை இயேசுவின் நாமத்தினால உங்களை நிந்திக்கிறார்களா? ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன ஆகிட்டு இருக்கு? காசு கிரெடிட் ஆகிட்டே, காசு இல்லை ஐஸ்வர்யம் என்னது கிரெடிட் ஆகிட்டே இருக்குது உங்கள் மேலே. மறுபடியும் உங்கள் ஊரோ உங்களை சுற்றி உள்ளவங்களோ நீ சபைக்கு போகிறீங்க, ஆண்டவரை தொழுது கொள்றீங்கன்ற வச்சு உங்களை மறுபடியும் நிந்தித்து உங்களுக்கு பயங்கரமான துன்பத்தை கொடுக்குறாங்களா? ரொம்ப சந்தோஷப்படுங்க. அவங்க பண்ண மேலே என்ன ஆகிட்டு இருக்கு? உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஐஸ்வர்யம் பெருகி கொண்டே இருக்குது. உங்களை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்களா? உங்கள் மேலே பொய்யான கணக்கை சொல்கிறாங்களா? சந்தோஷப்படுங்க. இன்னும் நிறைய சொல்லுங்கள். நீங்களே என்ன பண்ணுங்க? ஏற்றி விடுங்க. ஏன்னா என்ன இருக்கு? நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்கீங்க? நம்மளுடைய அக்கௌண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு? ஏறிட்டே இருக்கு. அதாவது அவனுக்கு தெரியாது, நம்மளுக்கு தான் என்ன பண்ணோம் தெரியும். நம்ம நிந்திக்கப்பட நம்மளோட அக்கௌண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு? அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, உங்களுக்கு இங்கே கஷ்டப்பட்டுட்டு அங்கே போய் நல்லா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக இங்கே இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்? கஷ்டப்படலாம். இங்கே கஷ்டப்பட எனக்கு என்ன பண்ணிருக்கு? ஆசீர்வாதம் அதிகமாகிட்டே இருக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமாக இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வீங்க. நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்களுடைய அக்கௌண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு? அதிகமாகிட்டே பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. கடைசியான ஒரு காரியத்தை சொல்கிறேன். மத்தேயு 19வது அதிகாரம் 21வது வசனம் 16வது வசனத்துலேருந்து வாசிக்கலாம். மத்தேயு 19:16. இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் மத்தேயு 19:16.
அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். போதும். இப்போ ஒரு வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நித்திய ஜீவனை நான் அடையிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் நான் வச்சிருக்க எல்லா கட்டளையிலும் கீழ்படுகிறியா எல்லாம் கேட்குறான். அவன் எல்லாமே நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் கடைசி 21வது வசனத்துல பாருங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். நீ என்ன பண்ணு, ஒன்ட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து நீ யார்கிட்ட கொடு, தரித்திரன்ட்ட கொடு. இதை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம 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 சபையில் உள்ளவங்கலாம் இதை ஃபாலோ பண்ணியிருந்தா பசியில்லா காரைக்கால்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கவே தேவையில்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இது பண்ணவே முடியாது. அவர் சொல்றாரு, என்ன பண்றாரு, ஓன்ட்ட உள்ளதெல்லாம் எடுத்து என்ன பண்ணு, தரித்திரன்ட்ட கொடு. நீங்க எல்லாருமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில நாட்களில் நீங்க இதை செஞ்சிருப்பீங்க, இந்த சந்தோஷத்தை நீங்க அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். வாங்குறதோட கொடுக்கறதுல தான் சந்தோஷம். அங்கங்க ஒரு ஆள் அமீன் அமீன் ஆமீன்ன்றாங்க. எத்தனை பேர் அது உண்மையா சொல்ல முடியும்? வாங்குறதோட கொடுக்கறதுல தான் சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய யூத் லீடர்ஸ் மீட்டிங் நடத்தும் போது எங்கள் இதில் ஒரு கேள்வி வந்துச்சு, எப்போ பார்த்தாலும் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கு, நம்ம வாங்கவே மாட்டோமா? நான் சொன்னேன், கொடுக்கறது தான் சந்தோஷம், கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். நம்ம ஒரு இடத்துல கொடுப்போம், ஆண்டவர் நம்மளை 10 இடத்துலேருந்து ஆசீர்வதிப்பார். நம்ம கொடுக்க கொடுக்க கொடுக்க, நம்ம தரித்திரர்களுக்கு ஹெல்ப் பண்ண, நம்மளுக்கு மற்றவங்களுக்குலாம் உதவி செய்ய செய்ய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய கணக்கை அதிகமாக்கிட்டு போகிறார். இவன்ட்ட சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, போய் எல்லாத்தையும் ஒன்ட்ட உள்ளது எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் தரித்திரன்ட்ட கொடு அப்படின்னு சொன்னோன்னே அவன் 22வது வசனத்துல பாருங்க, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் போய்விட்டான். இவன்ட்ட ஏற்கனவே நிறைய ஐஸ்வர்யம் இருந்துச்சு. அடுத்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், பணக்காரங்க பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஏன்னா அவங்க பணக்காரங்க இருக்கிறதுனால பிரவேசிக்க முடியாது இல்லை, அவங்க இருதயம் எங்க இருக்கு, அவங்களுடைய பொக்கிஷத்துல தான் இருக்கு. அவங்க இருதயம் பரலோகத்தின் பொக்கிஷத்துல இல்ல. ஆண்டவர் நிறைய பேர் கிறிஸ்தவர்களை நிறைய பேரை பணக்காரராக வச்சிருக்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வர்றதோட வெளியில் என்ன பண்ணுவாங்க, நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். சில பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா வர 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 வாங்கிட்டே தான் இருப்பாங்க, வெளியில் என்ன பண்ணாது, போகவே போகாது. உலகத்தில் உள்ள டாப் 10 பணக்காரங்கள லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட உள்ள காசை எடுத்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நம்ம அவங்களுடைய காசை எடுத்து சாப்பாடு போட்டால் 20 வருஷத்துக்கு யாருக்குமே வேலையே இல்லாமல் நீங்கள் 20 வருஷத்துக்கு சாப்பாடு போடலாம். வெறும் 10 பேரால் முடியும். எத்தனை பேரால் முடியும்? 10 பேரால் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்களால சாப்பாடு போட முடியும். அவ்வளோ காசு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் எங்கே இருக்கு, உலகத்தின் பொக்கிஷத்தில் இருக்கிறதுனால அவங்களால அதை என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் எங்கே இருக்கட்டும், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கணும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கணும், பரலோக பொக்கிஷத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொடுக்குற காரியங்களை செய்வீங்க. 24வது வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 2 எஜமான்களுக்கு மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு வந்துட்டேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர், போதும். இப்போ என்ன சொல்றாருன்னா, உங்க இருதயம் என்னத்துல இருக்கு, இங்க உள்ள பணத்துல இருக்கிறதுனால உங்களால இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ண முடியாது, வேலை செய்யவே முடியாது. நீங்க ரெண்டு எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. ஒன்று உலகத்துக்கு வேலை செஞ்சா உலகத்துக்கு வேலை செய்வீங்க, இல்லை பரலோகத்துக்கு வேலை செஞ்சீங்கன்னா பரலோகத்துக்கு வேலை செஞ்சீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒன்றை நேசிப்பீங்க, இன்னொன்று என்ன பண்ணுவீங்க, வெறுக்க ஆரம்பிப்பீங்க. அதனால சொல்கிற ஆண்டவர், உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேசிப்பீங்க. இப்போ பரலோகத்து காரியத்தை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தானாகவே பரலோகத்துக்காக செலவிட ஆரம்பிப்பீங்க. பரலோகத்தில் உங்களுடைய ஆஸ்தியை, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்ம அதிகமாக்கி கொண்டே இருப்போம். அதனால தான் முதல்ல நம்ம பார்த்தோம் 19வது வசனத்தில், பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இன்னொரு தடவை சொல்லுங்க, பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். வாழ்க்கை வாழ்றது 80 வயசாக இருக்கலாம், 80 வயசு வரைக்கும் செத்து பொழைச்சி ஒழுங்காக சட்டை போடாமல் ஒழுங்காக சாப்பிடாம சேர்த்து 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 வச்சு காசு எல்லாம் கையில் வந்தோடனே 80 வயசில் மண்டையை போட்டுருவாங்க. யாருக்கு போகுது காசு? சம்பாரிச்சு 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 சேர்த்து சேர்த்து சேர்த்து
எல்லா காசும் வந்துருச்சுன்னா டப்புன்னு போயிடுவாங்க. ஒரு 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 கதை எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த கதை அது கதையாக உண்மையான எனக்கு தெரியல, கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ராஜா வந்து ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னாராம், நீ என்ன பண்ணு, உனக்கு வந்து 10 மணி நேரம் டைம், இப்போ ஆரம்பித்து 10 மணி நேரம் டைம். நீ என்ன பண்ணால் அந்த 10 மணி நேரத்தில் நீ என்ன பண்ணலாம், எவ்வளோ தூரம் உன்னால் ஓட முடியுமோ ஓடிட்டு நீ என்ன பண்ண, திரும்பி என்ன பண்ணிடணும், இந்த இடத்துக்கு ஸ்டார்டிங்க்கு வந்துடணும். நீ வந்துட்டீங்கன்னா நீ எவ்வளோ தூரம் ஓடினியோ அவ்வளோ தூரமும் உனக்கு தான் அப்படின்ட்டாராம். உங்கள்கிட்ட அப்படி ஒரு இதை கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருந்திருப்போம், முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருப்போம். ஆனால் அதில் உள்ள அந்த ஹுக் என்னது, நீ ரிட்டர்ன் என்ன பண்ணிடணும், ஆரம்பித்த இடத்துக்கு வந்துடணும். இந்த மனுஷன் என்ன பண்ணாராம், இதுதான் சாக்கு, ஓட ஆரம்பிச்சாராம். கால்குலேட் பண்ணிட்டார், 5 மணி நேரம் ஓடணும், 5 மணி நேரம் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். 5 மணி நேரம் ஓடிட்டார், 5 மணி நேரம் ரிட்டர்ன் ஆரம்பித்தார். 4 மணி நேரம் ஒழுங்காக ஓடிட்டார், ஆல்மோஸ்ட் வந்துட்டார். கண்ணுக்கு தெரியுது 1 கிலோமீட்டர், இன்னும் 1 மணி நேரம் தான் என்ன பண்ணணும், ஓடணும். உடம்புல என்ன இல்லை, பேலன் இல்லை. ஓடுறாரு 10 மணி நேரம் முடிக்குதுன்னு கொஞ்சம் தூரம் தான் இருக்கிற ஆள் மறித்தே போயிட்டார். ஏன்னா அவரோட உடம்பெல்லாம் என்ன பண்ண முடியல, அந்த 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 இதை தாங்க முடியல. ஏன், பேராசை. என்னால் 10 மணி நேரம் என்ன பண்ணுவேன், ஓடி இவ்வளோத்தையும் நான் ஓடி என்ன பண்ணியிருந்திருக்கணும், எடுத்தே ஆகணும்னு ஓடினதுனால அவரால் என்ன பண்ண முடியல. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போகிற அளவுக்கு, ஜீவன் போகிற அளவுக்கு என்ன ஆகிடுச்சு, அவரோட நிலைமை ஆகிடுச்சு. இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. கடைசி வரைக்கும் ஓடி 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 வேலை செஞ்சு சம்பாரிச்சா அப்பா எல்லா காசும் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா 80 வயசு ஆகி இந்த காசை வச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன பண்ணுறது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு போக வேண்டியதான். வாழ்க்கையில் ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டோம், நிம்மதியாக வாழ மாட்டோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை விடுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறது எங்கே, பரலோகத்தில். அங்கே என்ன பண்ணுங்க, உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அதான் முதல் பாயிண்ட். என்னது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். முதல் பாயிண்ட் எல்லாம் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2வது பார்த்து போவோம். 6வது அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷத்தைகள் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கடைசி. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. இன்னொரு சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி அப்படி சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, டோன்ட் வரி. பாதி பேர் சொல்லவே இல்லையே டோன்ட் வரி. கவலை இல்லைன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. பொய் சொல்லக்கூடாது. சர்ச்சில் சொல்லிட்டேன், எனக்கு இது வரைக்கும் கவலையே இல்லை அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க. வேதம் சொல்லுது பிலிப்பியர்ல 4வது அதிகாரம், கர்த்தருக்குள் எப்போதும் வாசிக்க வேணாம். 4வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை கீழ்படுகிறீங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா. நான் எப்பயுமே சந்தோஷமா, எப்பயுமே சிரிச்சிட்டு அப்படியேதான் இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாருமே அதை என்ன பண்றது இல்லை, கீழ்படுகிறது இல்லை. ஆனா ஒரு விஷயம், ஆண்டவர் மறுபடியும் இந்த சொல்றாரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம், கரெக்டா பண்றோம். எதை பண்ணல, கவலைப்படாதீங்கன்னு சொல்றதை பண்ணல, கவலைப்படுறோம். அப்படியே தலைகீழ அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு என்ன பண்றோம், அப்படியே ஆப்போசிட்டா பண்றோம். இயேசு சொல்கிற வார்த்தையே கீழ்படியாம இருந்தா அது என்னது? இயேசு சொல்கிற வார்த்தை கீழ்படியாம இருந்தா அது என்னது? பாவம்.
கவலைப்படாதீங்கன்னு சொல்ற நேரத்தில் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அது என்னது? பாவம். இன்னொரு தடவை சொல்லுங்க சத்தமா. பாவம். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் கவலைப்படுறீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க பாவம் செஞ்சீங்களா இல்ல பாவம் செய்றீங்களா? இயேசுடைய வார்த்தையை நம்ம டைரக்டா என்ன பண்றோம்? டைரக்டா ஆப்போசிட்டா செய்யறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? கவலைப்படுகிறோம். ஏன் கவலைப்படுறோம்? இப்படி சொன்னா எல்லாரும் ஒரு A4 சைஸ் ஷீட்டை கூட நான் எழுதி தரேன் அப்படின்வாங்க. சில பேர்லாம் எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் வாங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயம் என்ன இருக்கு, கவலைப்படுற விஷயம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாதீங்க. மறுபடியும் சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க கவலைப்படுகிறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. இன்னொரு தடவை சொல்றேன், நீங்க கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்கிறது போறது இல்லை. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் நடக்காது. எவ்வளோதான் கவலைப்பட்டாலும் ஒன்றுமே மாற போகிறது இல்லை. ஒரு விஷயம் நடக்கும், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும், சீக்கிரம் மண்டையை போட்டுருவீங்க. உண்மைதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கவலைப்படுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ வருத்தப்படுறீங்களோ, சீக்கிரம் என்ன பண்ணிடுவீங்க? மண்டையை போட்டுருவீங்க. நான் வந்து வாசிக்கும் இந்த இதை எடுக்கும்போது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசீஸ் அப்படின்னு படித்தேன். சரி, என்னென்னலாம் கவலைப்படுறதுனால, பயப்படுறதுனால, நம்ம ரொம்ப யோசிக்கிறதுனால என்னென்னலாம் பிரச்சனை வரும்னா, ஹார்ட் அட்டாக் வருமா, பிபி வருமா, சுகர் வருமா, தூக்கம் இல்லாமல் போகுமா, டிப்ரெஷன் வருமா, கடைசியாக மயக்கம், டயரியாலாம் வருமா. எதனால? கவலைப்படுகிறதுனால. வேற ஒன்றும் இல்லை. எதனால? வெறும் கவலைனாலே ஹார்ட் அட்டாக் வரும், பிபி வரும், சுகர் வரும், எல்லாம் வரும். கடைசியாக என்ன ஆகும்? ஆளே காலி ஆகிற அளவுக்கு என்ன பண்ணும்? கவலை பண்ணும். ஆனால் கவலைனால நல்ல விஷயம் ஏதாவது வருமா? ஒரு விஷயம் நல்ல விஷயம் கிடையாது. அதனால தான் வசனம் சொல்றாரு, நீ கவலைப்படுகிறதுனால உன் ஹைட்லேருந்து என்ன பண்ண முடியுமா, ஒரு இன்ச்சு உன்னால் ஏற்ற முடியுமா? நான் 5, 6 சின்ன வயசுலேருந்து எனக்கு பெரிய கவலை என்னன்னா, என்னடா இத்தனோண்டு இருக்கிறேனே அப்படின்னு எனக்கு ஒரு என்னது, ஒரு பெரிய கவலை. இப்போ உள்ளதுங்கெல்லாம் இத்தனோண்டு, இப்போ பிறந்தவங்களாம் பார்த்தா இம்மா பெருசு இருக்குது, இன்னும் செல்ஃபோன் டவர் மாதிரி அவ்வளோ பெருசு இருக்குதுங்கெல்லாம். நம்ம இத்தனோண்டு இருக்கமே கவலை. கவலைப்பட்டு நான் வந்து கவலைப்பட ஆரம்பிச்சு 15 வயசில் கவலைப்பட்டேன். இப்போ 36 வயசு ஆகுது. ஒரு இன்ச்சு என்ன இல்லை, 5, 6 இருந்தது, இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 5, 5 தான் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைட்டு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கவலைப்படுகிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நம்ம ஏன் கவலைப்படுகிறோம்? ஒரே நிமிஷம். 26வது வசனத்தை வாசிக்கலாம், 25லேருந்தே வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? கேளுங்க, நல்லா கேளுங்க. ஆகாரத்தை பார்க்கல என்னது? ஜீவனும், சரீரத்தை உடையை பார்க்கிலும் சரீரமும் முக்கியமானது. ஆண்டவர் சொல்ற, நீங்க என்னத்துக்கெல்லாம் கவலைப்படுகிறீங்கன்னா, என்னத்தை சாப்பிடுவோன்னு கவலைப்படுறீங்க, என்னத்தை உடுத்துவோன்னு என்ன பண்றீங்க, கவலைப்படுறீங்க. நம்மளுக்கு என்ன இல்லையோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், கவலைப்படுகிறோம். பிசாசோட ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்மகிட்ட உள்ளதை வச்சு சந்தோஷமா இருக்க விட மாட்டான். நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை வச்சு கவலைப்பட வைப்போம். நான் இன்னொரு தடவை இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு தடவை சொல்றேன். நம்மகிட்ட உள்ளதை வச்சு நம்மளை சந்தோஷப்பட வைக்க மாட்டான். நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை வச்சு நம்மளை கவலைப்பட வைப்போம். புரியுதா நான் சொல்றது? ஆதாம் ஏவாளுக்கு எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவங்ககிட்ட வந்து என்ன சொன்னா, எல்லாமே இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்ககிட்ட என்ன சொன்னா, நீங்க அந்த இது சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆவீங்க, இன்னும் என்ன பண்ணுவீங்க? ஒரு திருப்தி இல்லாம, ஒரு ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்கிறாரே, இதுல ஒரு சந்தோஷம் இல்லாம அவன் என்ன சொல்றான், இன்னும் இருந்தா நீ என்ன இருப்ப, இன்னும் உனக்கு ஞானம் இருந்தா நீ என்ன பண்ணுவ, இன்னும் பெட்டரா இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட கொடுத்துருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணு, சந்தோஷப்படு. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணு, சந்தோஷப்படு. உன்கிட்ட இல்லாததை நினைச்சு நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. சம்பாதிக்கிறவங்ககிட்டலாம் கேட்டால், இது ஒரு சர்வேவே நடத்தினாங்களாம். சம்பாதிக்கிறவங்க எல்லார்ட்டையும் மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்கலேருந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க கேட்ட கேள்வியில் அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு பதில் என்னன்னா, நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கேட்டால் 10,000 ரூபா உள்ளவரும் அதே பதில் தான் சொன்னார், 1 லட்சம் உள்ளவரும் அதே பதில் தான் சொன்னார். என்ன பதில் சொன்னார்னா, என் சம்பளம் டபுள் ஆயிடுச்சுன்னா நான் என்ன இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். நான் இது சொன்னதுலேயே உங்களுக்கு பாதி பேருக்கு புரிஞ்சிருச்சு. 10,000 ரூபா உள்ளவர் என்ன சொன்னார், எனக்கு 20,000 ரூபா இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். 1 லட்ச ரூபா இருக்கிறவர் என்ன சொன்னார், 2 லட்சம் தான் சந்தோஷம். அப்போ 2 லட்சம் வந்தால் அவர்கிட்ட என்ன கேட்டால் என்ன சொல்லுவார், 4 லட்சமானா நான் என்ன பண்ணுவேன், சந்தோஷம். 4 லட்சம் வாங்குறவங்ககிட்ட கேட்டால் என்ன நடக்கும், 8 லட்சம் வாங்கினா நான் சந்தோஷமா
இருப்பேன். பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க விடவே மாட்டான். உங்கள்கிட்ட வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்குன்னா அந்த சைக்கிளை பார்க்க பார்க்க உங்களுக்கு என்ன தோணுன்னா, எப்போ தான் நம்ம பைக் வாங்குறது, சைக்கிள் இருக்கே சந்தோஷமா இருக்கணுன்றதே என்ன இல்லை யோசனையே கிடையாது. பைக் வச்சிருக்கவங்கள பார்த்தா எப்போ தான் நம்ம கார் வாங்குறது, கார் வாங்குறவங்கள பார்த்தா எப்போ இன்னும் பெரிய காராக வாங்குறது, பெரிய கார் வச்சுருவங்கள பார்த்தா எப்போ நம்ம டிராக்டர் வாங்குறது அப்படி யோசிப்பாங்க. ஏதாவது போகணும்னு வச்சுக்கோங்க, எப்போ ஃப்ளைட் வாங்குறது, போட் வாங்குறதுன்னு. ஏன்னா உங்களை இருக்கிறத வச்சு பிசாசு உங்களை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டான். அது அவனுடைய தந்திரம். அதை எங்கேருந்து ஆரம்பிச்சிட்டான்? ஆதாம் ஏவாள்கிட்டயே ஆரம்பிச்சிட்டான். இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்கான். இதில் நம்ம கிறிஸ்தவர்கள் தான் நிறைய விழுவுறது. என்னன்னா 10 புடவை இருந்தாலும் என்ன பண்ணாது, பத்தவே பத்தாது. எப்போ அடுத்த புடவை வாங்கலாம்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு 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 வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு பொண்டாட்டியும் புருஷன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவள் 3 பீரோவை திறந்து வச்சிருக்கான். 3 பீரோஃபுல்ல புடவையாக இருக்குது. சொல்கிறா ஒன்றுமே இல்லை போடுறதுக்கு. அவன் கேட்குறான், அப்போ இதெல்லாம் என்னது? 3 பீரோ வச்சிருக்கேன், அது என்னது? இதெல்லாம் இங்கே போட்டாச்சு அங்கே போட்டாச்சு, எனக்கு இன்னும் வேணும். அப்போ உங்களால் என்ன பண்ண முடியாது? சம்பாதிக்கிறவங்களால இவ்வளோ சம்பாதிக்கிறது பத்துன்னு சொல்லவே முடியாது. உடுத்துறவங்களால இது போதும்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. இது யாரோட தந்திரம்? நல்ல மனைவிகள்லாம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க பாப்பா, யாரோட தந்திரம்? யாருடைய தந்திரம்? பிசாசினுடைய தந்திரம். ஏன்னா உங்ககிட்ட உள்ளதை வச்சு நிம்மதியாக இருக்க விடவே மாட்டான். என்னைக்கு நம்ம ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இதுதான், என்னைக்கு நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு நம்ம பயங்கர சந்தோஷமாயிரும். எனக்கு இது போதும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய கவலையெல்லாம் போயிடும். இன்னொரு தடவை சொல்லுங்க, அவங்களுடைய கவலையெல்லாம் போயிடும். என்னைக்கு நம்மளுக்கு இருக்கிறது போதும்னு நம்ம டிசைட் பண்ணுறோமோ அன்னைக்கு நம்மளுடைய கவலைகள் எல்லாம் என்ன போயிடும், போய்விடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வாழலாம். டைரியா வந்து சாக மாட்டோம். கவலை போயிடுச்சுன்னா ஆண்டவர் தானாகவே நம்மளை என்ன பண்ணுவார், எப்போ நம்மளுக்கு இது போதும் நம்ம முடிவு பண்ணுறோமோ அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். கண்டினியூ பண்ணலாமா? 27வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாக உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, காட்டுல வளர்றத கூட நான் என்ன பண்றேன், அவ்வளோ அழகா வளர வைக்கிறேன். சாலமோன் அவனுடைய முழு ஐஸ்வர்யத்துல கூட இவன் என்ன பண்ணல, இந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணல, சந்தோஷமா உடுத்துல அவன் சந்தோஷமா இல்லை. இந்த காட்டு புஷ்பங்கள்லாம் எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க யார் மேல நம்பிக்கையை வச்சிருக்காங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையை வச்சிருக்காங்க. மேல பறக்கிற பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அதுங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆனா மனுஷங்களால சந்தோஷமா இருக்க முடியல. அடுத்த வசனம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இது உங்களுக்கு தேவை, இதுதான் உங்களுக்கு தேவை அப்படின்றத யார் அறிந்திருக்கிறார்? பரமபிதா அறிந்திருக்கிறார். இதுக்கு போன வாரம் நான் செய்தி கொடுக்கும் போது சொன்னேன், நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். நீங்க என்ன ஜெபிக்க போறீங்கன்றது அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகள் என்னன்னு யார் அறிந்திருக்கிறார்? பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நம்ம அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது அவர் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாருன்றதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசம் வைக்கணும். நம்மளுக்கு எது தேவையோ அதை தான் அவர் கொடுப்பார். நம்ம ஆசைப்படுகிறதெல்லாம் கொடுக்க மாட்டார். நம்மளுக்கு எது தேவையோ அதை என்ன பண்ணுவார், ஆண்டவர் கொடுப்பார். இன்னொரு தடவை சொல்லுங்க, எது தேவையோ அதை அவர் நமக்கு கொடுப்பார். 33வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ராஜ்யத்தில் என்ன பண்ணுங்க, பரலோகத்தில் உங்களோட சொத்தை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. ராஜ்யம், மறுபடியும் ராஜ்யத்துக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ராஜ்யம்னா என்னது? ராஜ்யத்துக்கு யார் தலைவராக இருப்பா? ராஜா. என்ன பயங்கரமாக கஷ்டமான கேள்வியாது. ராஜ்யத்துக்கு யார் தலைவர்? ராஜா தான் தலைவர். அந்த ராஜா என்ன சொல்றாரோ அதுதான் என்ன பண்ணும்,
நடக்கும். ஏன்னா யோசேப்போட இதில் பாருங்க, யோசேப்பு வந்து ராஜா கீழே வந்துடும், ராஜாவா கூட ஆகல, ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் வருவார். அப்போ அந்த வேதம் சொல்லுது, இல்லை அங்கே இருந்த எகிப்தில் இருந்த எவனும் கையை கூட அவர் சொல்லாமல் என்ன பண்ண முடியாதான், அசைக்க முடியாதுன்ற அளவுக்கு என்ன பண்ணார், ஒரு பவரை யோசேப்புக்கு அந்த ராஜா கொடுத்துருந்தார். நான் ஒரு இதை பண்ணும்போது நான் ஒரு கதையை கேட்டேன். அந்த கதையில் வந்து என்னென்னா, ஒரு சபை இங்கிலாண்டில் வந்து ராணி கீழே தான் இருந்துச்சு, இப்போ ராஜா கீழே இருக்குது, ராணி கீழே இருந்துச்சு. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒரு சபை கட்டினாங்களாம், பெரிய சபை, 3000-4000 பேர் உட்கார அளவுக்கு பெரிய சபையை கட்டி பக்காவாக உள்ள இன்டீரியர்லாம் பண்ணி, லைட்லாம் போட்டு, சவுண்ட் சிஸ்டம்லாம் போட்டு எல்லாம் பண்ணி 3 வாரமாக என்னமோ அந்த 3 வாரம் தான் அந்த சபையில் ஆராதனை நடந்துச்சு. 3ஆவது வாரம் வந்து நோட்டீஸ் வந்துச்சா, இந்த இடம் ராணிக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னோடனே ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாமல் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதுதான் ராஜ்யம். ராஜா சொல்லிட்டார்னா வேற எந்த வார்த்தையும் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. நம்மளாம் டெமோக்ரஸியில் இருக்கிறோம், நம்மளுக்கு ராஜா கிடையாது. நம்ம பிரதமர் சொல்கிறத பாதி நேரம் நம்ம கேட்குறதே கிடையாது. என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாது, நாங்கள்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சொல்லலாம். அதே பிரதமர் ராஜாவாக இருந்தாருன்னா சொல்லி பாருங்களேன், நான் பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்படியே நான் கருத்து உட்கார வச்சுருவாங்க. ராஜ்யம்னு வந்துருச்சுன்னா ராஜா சொல்கிறது தான் என்ன பண்ணும், நடக்கும். இப்போ இவர் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் உள்ள வாங்க, நீங்கள் அதை தேடி என்ன பண்ணுங்க, அவரை ராஜாவாக கொண்டு வாங்க. ராஜாவோட பொறுப்பு என்னன்னா, அவங்க ராஜா கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் பாதுகாக்க வேண்டியது ராஜாவோட பொறுப்பு, அவங்களுக்கு சாப்பாடு போட வேண்டியது ராஜாவோட பொறுப்பு, அவங்களுக்கு என்ன நஷ்டமா நல்லதா கெட்டதா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது யாரோட பொறுப்பு, ராஜாவோட பொறுப்பு. இப்போ எந்த ராஜாவுக்கு உங்க மேல பொறுப்பு இருக்கு, ஏசு ராஜாவுக்கு தான் உங்க மேல என்ன இருக்கு, பொறுப்பு இருக்கு. அவரு கீழே வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆமேன். நிறைய பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமேன். நம்ம ஏசு ராஜாவுக்குள்ள அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னா எல்லாத்தையும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்போ நீங்க ராஜ்யத்துக்குள்ள வந்தாதான், அந்த ராஜாக்கு அடியில வந்தா எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார், பார்த்து கொள்வார். ஆமேன் ஆமேன். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு பார்க்குறேன். 7வது அதிகாரம் 1 வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். கடைசியாக இதுக்கப்புறமா அவர் இன்னும் இந்த மலை பிரசங்கம் இன்னும் போகுது. ஆனால் இன்னைக்கு நான் முடிக்க போகிறது கடைசியாக அவர் சொல்றாரு, நீங்க மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்காதீங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, பரலோக ராஜ்யத்தில் உங்களை பொக்கிஷங்களை என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க. 2வது கவலைப்படாமல் இருங்க. 3வது மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்காதீங்க. 3வது காரியம், மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்காதீங்க. ஏன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ குற்றவாளின்னு தீர்க்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க குற்றவாளி என்று நீங்களே என்ன பண்ணுவீங்க, ஆண்டவர் உங்களை தீர்ப்பார். நீங்க மற்றவங்களை சொன்னீங்கன்னா எந்த அளவுனாலும் நீங்கள் அவங்கள அளக்குறீங்களோ அதே அளவுனால தான் அவர் என்ன பண்ணுவார், உங்களையும் அளப்பார். விபச்சாரத்தில் மாட்டின அந்த ஸ்திரீயை கொண்டாந்த இயேசுக்கு முன்னாடி நிறுத்தினோடனே இயேசு சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன பண்ணு, முதலாவது உன் கல்லை எரி. யாராவது கல்லை எரிஞ்சாங்களா? யாருமே எரியல. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் என்ன இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு. எல்லாருக்குள்ளேயும் என்ன இருந்துச்சு, தவறு இருந்துச்சு. நம்ம மற்றவங்க மேலே நீங்கள் இவன் பாவம் செஞ்சுட்டான், இவன் இதை பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, ஜாக்கிரதையா இரு. ஏன்னா நீ சொன்னால் நீ எவ்வளோக்கு எவ்வளோ அவனை நீ குற்றவாளின்னு தீர்க்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன பண்ணுவேன், உன்னையும் நான் குற்றவாளின்னு தீர்ப்பேன். நம்ம என்ன பண்ணுறோம், எதையுமே அந்த கதையை ஃபுல்லாக கேட்காம 3 கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்குறதும் பொய்ன்றதே நம்ம கண்டுக்கிறதே இல்லாமல் என்ன பண்ணுறது, ஒரு சைடை பார்த்துட்டு இவன் இதை தான் பண்ணான், இவன் குற்றவாளி அப்படின்னு தீர்த்துறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் குற்றவாளின்னு உனக்கு தெரியுமா? அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு ஜெபிக்க வேண்டியதான் உன்னோட கடமை. ஒழிய அவனை குற்றவாளின்னு தீர்க்கிறது உன்னுடைய கடமை இல்லை. ஏன்னா அது யாரோட கடமை, கர்த்தருடைய கடமை. அவரோட இடத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கவே கூடாது. ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்கூல் படிக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டும் மெயின் ரோட்டில் போயிட்டு இருந்தோம், சைக்கிளில் 2 பேரும். இந்த பையன் என்ன பண்ணால், அன்றைக்கி நைட்டு ஏதோ நைட் ஷோ போல் இருக்குது, தேட்டரில் வந்து டிக்கெட் எடுக்கலான்டான்னு என்ன எழுதிட்டு போயிட்டான்.
நான் தேட்டர்கிட்ட போனோன்னே, டேய் நான் வரமாட்டேன்டா என்ன விட்டுறா அப்படின்னா, இல்லைடா நீங்கள் நின்றா, நான் பாட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன்னா. எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வந்துச்சு பாருங்கள், தேட்டர் வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சு ரோட்டில். நான் என்ன பண்ணேன், சைக்கிள் திருப்பி பெருசாகிக்கிட்டே போவார். இந்த ஸ்கேலில் தான் ஒன்றி நான் என்ன பண்ணுவேன், அளப்பேன். நம்ம எப்படி இப்போ ஜபத்தில் ஜபிக்கும் போது நான் எப்படி மற்றவங்களை மன்னிக்கிறேனோ அதே மாதிரி என்னை மன்னிங்கன்னு சொல்கிற மாதிரியே இப்போ என்ன ஆச்சு, நான் எப்படி மற்றவங்களை பழி சுமத்துறனோ அதே மாதிரி என்ன என்ன பண்ணுங்க, என் மேலேயும் பழி போடுங்கன்னு நம்மளே ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டோம், பெர்மிஷனை கொடுத்துட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், மற்றவங்களை நியாயம் தீர்க்காது இருங்க. நிறைய நேரங்கள் நம்ம தெரியாமலே அதை பண்ணிடுறோம். ஒருத்தவங்க மேலே பழி, அவங்க செஞ்சுருப்பாங்களா செஞ்சாங்களா இல்லையானே தெரியாமலே அவங்க மேலே என்ன பண்ணுறது, இவன் அப்படி தான் அப்படின்னு டப்புன்னு ஒரு வார்த்தையில் என்ன பண்ணுறது சொல்லிடுது. ஆண்டவர் சொல்கிறார், நீ சொல்கிறதெல்லாம் நீ என்ன பண்ணுது, ஜாக்கிரதையாக ஒருத்தவங்க மேலே பழி சுமத்துறியா, ஜாக்கிரதையாக இரு. ஏன்னா நீ சுமத்துறதை வச்சு தான் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உனக்கு நியாயம் தீர்ப்பு கொடுப்பேன். நிறைய நேரங்களில் நம்ம இந்த இடத்துல தவறு பண்ணிடுவோம். தெரியாமல் என்ன பண்ணுறோம், ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு இன்னொரு சைடை பார்க்காம என்ன பண்ணுறது, டப்புன்னு இன்னொருத்தவங்க மேலே பழியை போட்டுரு. ஆண்டவர் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. முதலாவது என்ன பார்த்தோம், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். இரண்டாவது, கவலைப்படாமல் இருங்கள். மூன்றாவது, மற்றவங்களை நியாயம் தீர்க்காது இருங்கள். மறுபடியும் நான் கவலைப்படாதங்களே வரேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவரைக்கும் நடத்தினேன்னா இனிமேலும் நடத்துவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேற்று வரைக்கும் பார்க்குறீங்க, முந்தா நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறீங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்குறேன், 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போதும் நான் பார்க்குறேன். உன்னை எப்போ உயர்த்துவன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய நாள் வரப்போகிறதுன்றது எனக்கு என்ன பண்ணும், நல்லாவே தெரியும். கவலைப்படுகிறத நிறுத்து, ஆண்டவர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. ஆமென். அவர் இதுவரையும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். எல்லாரும் ஏஞ்சி நிற்கலாம், அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தார். கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கரம் நீட்டி ஆசீர்வதித்து, கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே, மதிலை தாண்டினேன் உம்பலத்தார். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன்,
மதிலை தாண்டினே உம்பேலச்சா. எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா. உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி. கர்த்தர் சொன்ன இந்த 3 காரியங்களையும் எங்கள் இருதயத்தில் பதிட்டு, உலகத்தில் கொண்டு வந்தவனும் ஒன்றும் இல்லை, கொண்டு போறவனும் ஒருவனும் இல்லை. ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று கர்த்தர் சொன்னத வார்த்தை நித்தியம் நித்தியமான மகிழ்ச்சியும் நித்தியம் நித்தியமான பலன்களையும் கொண்டு வருகிற அந்த காரியங்களில் எங்களை நேசிக்கிறது போல பிறனை நேசித்து, எல்லாவற்றையும் விட இன்னும் அதிகமாய் ஊழியத்தை நேசித்து, இன்னும் ஆண்டவரே உதவியற்றவர்களுக்கு இன்னும் எங்கள் உதவிகளை கரத்தை நீட்டி அன்பு கூற எங்களுக்கு கிருபைத்தார். எங்களுக்கு கர்த்தர் உணர்த்தினீர் அப்பா. எங்களுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு என்று சொன்னேன். கவலைகளை பாரங்களை உம்முடைய சமூகத்தில் வைத்து லகுவாக்க என்னுடைய நுகம் லகுவானது என்று சொன்னீரப்பா. நான் சாந்தமும் தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு எங்கள் பாரத்தை உண்மையில் வைக்க எங்களுக்கு அறிவுறுத்தினபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். 3ஆவதாக ஆண்டவரே, பிறருடைய குற்றங்களை காண்கிற அந்த கண்களை எடுத்து போட்டு எப்பொழுதும் பிறரை பார்த்தே குறை சொல்லுகிற அந்த குறை சொல்லுகிற வாயை மாற்றி, எங்கள் கண்ணிலே பெரிய தூண் இருக்க மற்றவர்கள் கையிலே இருக்கிற துரும்பை பார்க்கிற அந்த வாழ்க்கை மாறி எங்களை இன்னும் தன்னை தான் சோதித்து அறிந்து இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, கிறிஸ்துவின் சாயல் அடைய கர்த்தர் எங்களை மறுரூபமாக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் கரங்களை தட்டி உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையை மாற்ற, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் ஆண்டவரை எங்களுக்குள் புதிய வாழ்க்கையை புதிய மாற்றத்தை இன்று செய்கிறபடியினால் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமை உண்டாகும். துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.